பரிசுத்த கூட்டம் நடுவில் துதித்திடும் சுத்த ஆட்சியோட கூட கேட்கலாமா? எங்க உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா, எங்க உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. பரிசுத்த கூட்டம் நடுவில் அப்பாவை நோக்கி பாருதவர்களே, உன் பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உறைந்த மலையை போல கர்த்தர் வெண்மையாக்க, கர்த்தர் பரிசுத்தமாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாரு. பாவினி சப்பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினி சப்பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. யாரும் தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காணாமலங்கோலத்தை, பாரும் தந்தையை எந்த உள்ளத்தை யாரும் காணாமலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தத்தின் ஜோதிரே, மனம் நொந்து மருளுகிறேன். அப்பாட்ட சொன்னேன், அப்பா பரிசுத்த வேணும்பா. அப்பா பரிசுத்த வேணும், பரிசுத்த வேணும்பா. எனக்கு பரிசுத்த வேணும் ராஜா. பரிசுத்த வாழ்க்கை வாழணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அப்பாட்ட கேளு. மனம் வந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் பாவினி சப்பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. அப்பா எனக்கு இரக்கம் செய்யுங்க ராஜா. உங்களை ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்தவானாய் கர்த்தர் மாற்றுங்க, என்னை பரிசுத்த வாட்டியாய் கர்த்தர் மாற்றுங்க. அப்பாட்ட கேளு, அப்பாட்ட கேளு. அப்பா உன்னை பரிசுத்தப்படுத்துவாரு, அப்பா உன்னை பரிசுத்தப்படுத்துவாரு. நம்முடைய ஆவியினால் உன்னை நிரப்புவாரு. ஆமென். யாரையும் அவர் புறக்கணியா, யாரையும் அவர் புறக்கணியா. பாவினி சப்பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, உன்னை எதிர்க்கும் என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை எங்கிலும் சுத்தம் என எழுதும். என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் நம்முடைய வாழ்நாள் எல்லை முழுவதும், நம்முடைய வாழ்நாட்கள் முழுவதும் இவன் பரிசுத்தவான் என்று சொல்லி என் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எழுதணும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எழுதணும். இவன் பரிசுத்தவான் என்று சொல்லி அவன் எழுதணும். இவன் நீதிமான் என்று சொல்லி எழுதணும். இவன் உத்தமன் என்று சொல்லி எழுதணும். யோபுவுக்கு கர்த்தர் சாட்சி கொடுத்தாரே, இவன் உத்தமன் என்று சொல்லி. மோசேவுக்கு கர்த்தர் சாட்சி கொடுத்தாரே, இவன் உத்தமன் என்று சொல்லி. அப்படியாய் தேவன் நமக்கு சாட்சி கொடுக்கணும். இவன் ஜீவன் இல்லை எங்களும். இவன் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். இவன் வாழ்நாள் முழுவதும் உத்தமமாய் எனக்கு முன்பாக நடந்தான் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சாட்சி கொடுக்கிற வாழ்க்கை வாஞ்சித்தவரிடத்துல கேட்பையா? வாஞ்சித்தவரிடத்துல கேளுதவ பிள்ளையே. பரிசுத்தம் முக்கியம், பரிசுத்தம் முக்கியம், பரிசுத்தம் முக்கியம். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் முக்கியம்.
என் ஜீவன் இல்லை எங்கிடும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் இல்லை எங்கிடும் பரிசுத்தம் என எழுதும். மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுத்து பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வார்